பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வேதத்துல எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை பண்ணி கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகும்போது வழியில சிவந்த சமுத்திரம் இருக்கு. அவங்க பின்னாடி பார்வோனின் சேனைகள் துரத்திக்கிட்டு வர்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்க சாகிறத விட எகிப்தியருக்கு வேலை செய்யறது எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்கிட்ட ஏன்பா முறையிடுற, நான் உன் கையில ஒரு ஆயுதம் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்துன்னு. உடனே மோசே தன்னோட கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளக்குறாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்காரு. அதுதாங்க பரிசுத்த வேதாகமம். நாம அதை சரியா பயன்படுத்தினா நம்ம பிரச்சனைக்கான தீர்வை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில நடந்து போனாங்க. கர்த்தர் அவங்களுக்கான பாதையை திறந்தார். அதே போல நம்ம வேதத்தை திறக்கும் போது நமக்கான பாதையையும் ஆண்டவர் கண்டிப்பா காட்டுவார். அதன்படி உங்களை நடத்தி கொண்டு போவார். அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இந்த யுத்தத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.